ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய், சர்க்கரை, பால். இதை 3த்தையும் சம அளவு எடுத்துக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3த்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நெய் ஆட் பண்ணுறதுனால அந்த தேங்காய் அடி பிடிக்காமல் இருக்கும். வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் தேங்காயையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வேண்டாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பாலையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாலில் நல்லா அந்த தேங்காய் வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா சுண்டினதுக்கப்புறம் அந்த பால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக அந்த தேங்காயில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்லேயே வச்சு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பிளேட்டில் நெய் தடவி ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. நெய்யை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ப்ராப்பராக ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சூடாக இருக்கப்பவே அதை ஆட் பண்ணிடணும். நீங்கள் சப்போஸ் அதை ஆற விட்டுட்டிங்கன்னா அது உதிரி உதிரி ஆகிடும். அதனால் சூடாக இருக்கப்பவே அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அமைக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு நைஃப் வச்சு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் அது தனித்தனி துண்டுகளாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சுவையான 3-in-1 கேக் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.